நம்மளோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணாங்க, இப்ப ஒரு அரசு பள்ளியில போய் விசிட் அடிச்சிருக்காங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அங்க உள்ள ஒரு மாணவியை பார்த்து இங்கிலீஷ்ல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு சுத்தி இருந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சத்தம் போட்டு சொல்லுமா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுல அந்த ஸ்டூடெண்ட் பயந்துருக்காங்க. இது உடனே நம்மளோட ஆப்போசிஷன்ல இருக்கவங்க, நம்மளோட எதிர்கட்சி தலைவர், அப்புறம் அவங்களோட மீடியா எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரீல்ஸ் மோகம் அப்படின்னாங்க. அதுக்கு இவங்க பதிலடி கொடுத்திருந்தாங்க. நானும் ஒரு அரசு பள்ளி மாணவிதான், நானும் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாணவர்களை வந்து பயமுறுத்தாதீங்க, உங்களோட ரீல்ஸ் மோகத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ரீல்ஸாவே இருந்தாலும் இப்படி அரசு பள்ளிகளோட அவல நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு சில கேள்விகள் நறுக்குன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு அந்த அமைச்சரோ இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்களோ அவதூறு பரப்புனாங்களே எதிர்கட்சியோ மீடியாவோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? ஒரு வார்த்தைனாலும் அப்படி ஒரு நறுக்குன்னு கேட்டாங்களே, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களோட செயல்பாடு நிச்சயமா சரியானது. அவங்களோட தொகுதியில அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களோட தொகுதியில இருக்க பள்ளியை போய் பார்வையிடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்ன? அவங்க நிச்சயமா செய்ய. அரசு பள்ளியில 3வது மொழி தேவையில்லை அப்படிங்கறத சொல்றப்ப, அப்ப 2வது மொழியும் முதல் மொழியும் மிக திறமையான ஆசிரியர்களால மிக சரியா மிக தெளிவா கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம அரசோட கடன். அதை செய்யறவங்க செய்யலையா அப்படிங்கிறத அமைச்சர்கள் பார்வையிடணும். அதுதான் முறை. அததான் செஞ்சாங்க. இதுக்கு நீங்க இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களே உங்க தலையில ஒரு குட்டு வச்சுக்கோங்க. அதுதான்